வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு பல சேதங்களை ஏற்படுத்தி சென்றுள்ளது. இங்கு வீடுகள், கடைகள், தெருக்கள், கால்நடைகள், சில மனித உயிர்களும் போயிருக்கிறது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் எமது ஊர்களில் முகாம்களில் தங்க வைத்து தற்பொழுது தனது வீடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். தனது வீடுகளில் கழுவி துப்புரவு செய்யும் பணியும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. சில குடும்பங்களில் முழுமையாக முகாமை விட்டு செல்லவில்லை. பகுதி அளவில் மக்கள் சென்று தங்கள் வீடுகளை சுத்தப்படுத்தி குடியேறி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாமும் எமது வீட்டுக்கு வந்திருக்கிறோம். எமது வீட்டில் சில மரங்கள் நாங்கள் வைத்து சென்றோம். அந்த மரங்கள் என்ன நிலையில் இருக்கிறது என்று சற்று சென்று பார்க்கலாம். வானம் அழுதது, மண்ணதிர கேட்டோம், குளிரும் கண்ணீரும் எம்மை கவிழ்ந்ததடி. வீட்டை இழந்தோம், உயிரை இழந்தோம், உறவுகளின் பிரிவால் நெஞ்சம் நொந்தோம். சேரும் சகதியும் வாழ்வை மூடியது, மீண்டும் தொடங்குவது எங்கே, எப்படி? இருள் விலகி ஒளி தேடி வருகின்றோம், கை நீட்டி உதவும் கரங்கள் தெரிகின்றோம். போராடும் எங்கள் வீரர், தீயணைப்பு வீரரே, உயிர் காக்கும் மன்னன் அக்காளுறவினரே, சிறு துளியாய் சேரும் மனித நேசமே, புதுபலம் தந்து எம்மை காக்குமே. மொழிகள் வேறானாலும் எங்கள் இதயம் ஒன்றே, தேசிய கொடியின் கீழோரினம் நின்றே. வருங்காலம் நமக்கே, காயங்கள் ஆறும், மீண்டும் செழிக்கும் இந்த நல்ல இலங்கை. வெள்ளத்தின் வேதனை பாடமாய் மாறுமே, நாம் ஒற்றுமையாய் மிகுந்தால் வரலாறு பேசும். வெள்ளத்தின் வேதனை தாண்டி விடியல் தேடும் பூமி இது. ஸ்ரீலங்கா எழும் உடைந்த இதயங்கள் மீண்டும் இணையும். ஓரலை வந்து தாக்கி போனாலும் நாம் ஒரு தாய் பிள்ளைகளாய் இணைவோம். வானம் அழுதது, மண்ணதிர கேட்டோம், குளிரும் கண்ணீரும் எம்மை கவிழ்ந்ததடி. வீட்டை இழந்தோம், உயிரை இழந்தோம், உறவுகளின் பிரிவால் நெஞ்சம் நொந்தோம். சேரும் சகதியும் வாழ்வை மூடியது, மீண்டும் தொடங்குவது எங்கே, எப்படி? இருள் விலகி ஒளி தேடி வருகின்றோம், கை நீட்டி உதவும் கரங்கள் தெரிகின்றோம். போரா